அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாலிட்டி அதாவது இந்திய ஆட்சியல் குரூப் 4 நியூ சிலபஸில் வந்து யூனிட் 4 வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்திய ஆட்சியல் ஓகேங்களா, மொத்தம் 15 கேள்விகள் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வேர் டு ஸ்டடி, அதாவது புத்தகத்தில் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத வந்து இந்த வீடியோ முழுமையாக பார்க்க போகிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மிச்ச சப்ஜெக்ட் கூட நம்ம அவுட் ஆஃப் புக் படிக்கணுமா வேணாமான்னு யோசிக்கலாம். ஆனால் பட் பாலிட்டிக்கு வந்து எப்பயுமே எல்லாருக்கும் ஒரு டவுட் என்னன்னா, சார் ஸ்கூல் புக் மட்டும் போதுமா இல்லை அவுட் ஆஃப் புக் வேணுமா? சில அவுட் ஆஃப் புக் என்ன புக் வாங்கணும், எப்படி படிக்கணும், சரி அவுட் ஆஃப் விதிகள் ஆர்டிகல் படிக்கணுமா, அதுக்கு நம்ம என்ன புக் வாங்கணும், இல்லாட்டி நம்ம வேறு தான் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அது வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து தான். அதையும் வந்து இந்த வீடியோவில் நான் வந்துட்டு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது ப்ளஸ் அவுட் ஆஃப் டாபிக் எப்படி படிக்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் முழுமையாக சொல்லிடுறேன். சரிங்களா? யாரும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை பின்பற்றிருந்தீங்கன்னா 15 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 14 + 13க்கு மேலே தான் எடுப்பீங்க. சரிங்களா? 15க்கு 15 எடுத்துலான்னு சொல்ல முடியாது, ஆனால் 13க்கு மேலே கண்டிப்பாக எடுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ வந்து முழுமையாக வந்து இந்த வீடியோவை பாருங்கள். எல்லோரும் வந்து நம்மளுடைய அகாடமிக்கு ஒரு லைக் போட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எக்கனாமிக் வேர் டு ஸ்டடி ஒரு வீடியோ போட்டோம், கிட்டத்தட்ட வந்து 25,000 மக்கள் வந்து அதை பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு யூனிட் 6 போட்டிருக்கோம், அதுவும் வந்து நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட பார்த்துருக்காங்க. அதனால் வந்து அதான் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்மளுடைய வேர் டு ஸ்டடி பிளேலிஸ்ட்லேயோ நம்ம வீடியோஸை போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் பார்த்து பயனடைஞ்சு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. பார்க்கலாமா? இந்திய ஆட்சியல் அதாவது இந்திய அரசியலமைப்பு, இதாங்க சிலபஸ்ஸு. சரிங்களா? சிலபஸ் இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவரை, அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள், ஒன்றியம், மாநிலம், இதான் வந்து சிலபஸ்ஸு. சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நானே கட் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த டாப்பிக்லாம் பாருங்களேன். இந்திய ஒன்றாவது கிட்டிங்க இதெல்லாம். இந்திய அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநில யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அரசின் நெறிமுறை கோட்பாடுகள். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எங்கெங்கே நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள் இருக்கா, அதனால் இந்த பன்முகத்தன்மை அறிவோம். இது வந்து 6th ஃபஸ்ட் டைம். சரிங்களா? 6th ஃபஸ்ட் டைமில் வந்து இருக்கும். ஸோ இந்த பன்முகத்தன்மை அறிவு வந்து படிச்சுக்கோங்க. சமத்துவம் பெறுதல், அடிப்படை உரிமையில் வந்து 14 to 18 ஆர்டிகல். ஸோ அது என்னது, சமத்துவம் பற்றியும் கொடுக்குது. ஸோ அதனால் இந்த சமத்துவம் பெறுதல் வந்து படிக்கணும். 6th ஃபஸ்ட் டைம் வந்து படிக்கணும். அடுத்து இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த சிறப்பு கூறுகள் அப்படின்ற ஹெட்டிங்காக இது 6th செகண்ட் டைம் இருக்கக்கூடிய தேசிய சின்னங்களை படித்து தான் ஆகணும். இதெல்லாம் சிலபஸ்லேயே கவராக நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஆனால் இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர்ஸில் போய் பார்த்தா தெரியும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதான் ரொம்ப முக்கியம். இதில் தான் வந்து முகவரை பற்றி கொடுத்துருப்பாங்க, அடிப்படை உரிமை கொடுத்துருப்பாங்க, அடிப்படை கடமை கொடுத்துருப்பாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th செகண்ட் டைமில் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து இது வந்து ஃபஸ்ட்டு ஹெட்டிங்க்கு இதுலேருந்து எதுவும் படிக்க தேவையில்லை நண்பர்களே, விட்டுருங்க. இது படிக்கணும். சமத்துவம் 7th ஃபஸ்ட் டைமில் சமத்துவம் ஒரு ஹெட்டிங் இருக்கும். சரிங்களா? 7th ஃபஸ்ட் டைமில் சமத்துவம் என்னென்னா அடிப்படை உரிமைகளில் வந்து சமத்துவம் விதிகள் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன, 14 to 18. அது வந்து இந்த லெசனில் கவர் ஆகும். சரிங்களா? ஸோ வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து இது ரெண்டும் வந்து கவர் ஆகாது, இதுலேயும் கவர் ஆகாது, விட்டுடலாம். 8th வந்து குடிமக்களும் குடியுரிமையும், சமயச்சார்பின்மை. சரிங்களா? ஸோ இந்த 2 லெசனும் கவர் ஆகும். 8th புக்கு. இது வந்து 8th வந்துட்டு குடிமக்களும் குடியுரிமையும், குடியுரிமை அப்படின்ற டாப்பிக்கில் கவர் ஆகும். சமயச்சார்பின்மை புரிந்து கொள்ளுதல், அதாவது ஆர்டிக்கிள் எத்தனை சமயச்சார்பின்மைனா 25 to 28 அப்படி தானே? ஆமாம், அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் என்னென்னா 25 to சமயச்சார்பின்மை அடிப்படை உரிமையில் கவர் ஆகும். ஸோ இந்த 2 லெசனும் இதுக்கு படிக்க வேண்டும். அடுத்து 9th புக்கில் வந்து எதுவுமே படிக்க தேவையில்லை. நம்ம சொல்வது ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கில் சொல்கிறோம். சரிங்களா? அப்புறம் இந்த ஹெட்டிங் படிச்சுக்கோங்க. 10th புக்கில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்திய அரசியலமைப்பு. இந்த பாடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பாடமும் படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11th பாலிட்டி. 11th பாலிட்டியை பொறுத்தவரையும் பார்த்தோம் நண்பர்களே, இந்த சொன்னோம்ல ஹெட்டிங்கு, அந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கு எதுவும் படிக்க தேவையில்லை. 12th பாலிட்டியில் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு, இந்த ஹெட்டிங் மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் போதும். நான் சொல்லக்கூடியது இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த அரசியலமைப்பின் முகவரை காமிக்கிறேன் பாருங்கள் சிலபஸை. இந்த பார்த்தீங்களா, இந்த இப்போ நான் சொன்ன டாப்பிக்கில் இந்த சிறப்பு கூறுகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முகவுரை. சரிங்களா? ஒன்றியம்னா என்ன, மாநிலம்னா என்னன்றது அதாவது டைரெக்டான டாபிக், சும்மா லைட்டாக கவர் ஆகும். குடியுரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, இது எல்லாமே வந்து நான் இப்போ சொன்ன லெசன்ஸில் கவர் ஆகும். சரிங்களா? இது போக எக்ஸ்ட்ரா படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம புக் டாபிக்ஸை பார்த்துட்டு அப்புறம் அவுட் ஆஃப் டாபிக் எங்கெங்கே படிக்கலாம் பார்க்குறோம். அடுத்து ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம்னு ஹெட்டிங் இருக்கா? ஸோ இந்த ஹெட்டிங்க்கு நம்ம எங்கெங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஒன்றிய நிர்வாகம், மாநில நிர்வாகம் இதெல்லாம் அப்படியே படிக்க சொல்லியாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வராது.
இதுலேயும் வராது, 7th வரைக்கும் வராது. 7th செகண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா மாநில அரசுன்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். ஸோ மாநில நிர்வாகம் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து இது கவர் ஆகும். 7th செகண்ட் டைமில் இருக்கும், அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7th படிக்க தேவையில்ல. 8th வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்ன ஹெட்டிங்கு? 8th மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, இந்த ஹெட்டிங் 8th வந்து ஃபஸ்ட் லெசன் வந்து கவர் ஆகும். சரிங்களா? ஸோ வேறு எதுவும் கவர் ஆகும் கேட்டிங்கன்னா வேறு எதுவும் கவர் ஆகாது. அடுத்து 9th எந்த லெசனும் கவர் ஆகாது. 10th 2 லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சரிங்களா? நடுவண் அரசு, மாநில அரசு, இந்த 2 ஹெட்டிங் வந்து நல்லா படித்து கொண்டால் நல்லது. ரொம்ப முக்கியம். இந்த 3 லெசனுமே ரொம்ப முக்கியம். 6 to 7 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இது நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 11th தான் படிக்கணும் கேட்டிங்கன்னா 11th எதுவுமே கவர் ஆகாது. இந்த டாபிக் வந்து 11th எதுவுமே கவர் ஆகாது. 12th பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா சட்டமன்றம், ஆட்சித்துறை, இது வந்து 12th பாலிட்டி நண்பர்களே. இந்த 3 லெசன் வந்து 12th பாலிட்டியில் வந்து மிச்ச லெசன்ஸ் கூட ரொம்ப நம்ம நல்லா படிக்கணுமா கேட்டிங்கன்னா கிடையாது. பட் இந்த 2 லெசன் வந்து நம்ம ரொம்பவுமே நல்லாவும் ஸ்ட்ராங்காகவும் படிக்கணும். ஸோ 2 லெசனையும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து போதும், இந்த டாப்பிக்கு அதெல்லாம் போதும். அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சா? அடுத்து உள்ளாட்சி அமைப்பு, பஞ்சாயத்து ராஜ், இது எங்கெங்கே இருக்கும் பார்த்தோம்னா 6th தேர்ட் டைம் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். 6th தேர்ட் டைமில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் ஒரு ஹெட்டிங் இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. அடுத்து 9th புக்கில் உள்ளாட்சி அரசாங்கம் ஹெட்டிங் இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. அப்புறம் +1 பாலிட்டியில் உள்ளாட்சி அரசாங்கம் இருக்கும். ஸோ அதையும் படிச்சுக்கோங்க. இது 3ஐயும் படிச்சு தான் ஆகணும். அடுத்து கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள், தேர்தல். ஸோ இந்த இதுக்கு நீங்கள் என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள், தேர்தல். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் படிக்க சொல்லியாச்சு ஆல்ரெடி. ஸோ கூட்டாட்சி, தேர்தல் அப்படின்ற ஹெட்டிங் கீழே அரசியல் அப்படின்ற ஹெட்டிங் கவர் ஆகும். நம்மளே 7th ஃபஸ்ட் டைமில் அரசியல் கட்சிகளும் ஒரு லெசன் இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக கவர் ஆகும். ஏன்னா தேர்தல்னால் அரசியல் கட்சிகள் எல்லாமேயா. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல், அது கீழே இதுதான் இருக்கா, இது எதுவும் கவர் ஆகாது. ஸோ இந்த இருக்குது பாருங்கள், தேர்தல் இந்த ஹெட்டிங் டைரெக்டாக கவர் ஆகுதா 9th புக்கில். அப்புறம் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி, இதையும் படிச்சுக்கோங்க. ஏன்னா கூட்டாட்சி தான் நம்ம நாடு. இதையும் 1ஆம் பாடம் 2ஆம் பாடம் 9th. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அரசாங்க வகைகள், இதெல்லாம் வந்து இதில் படிச்சுக்கோங்க. நான் சொன்னேன்ல உள்ளாட்சி அமைப்பு 9th இருக்குன்னு. ஸோ இந்த பாயிண்ட்டை படிச்சுக்கோங்க. 10th வந்து இதில் வந்து மேக்ஸிமம் வந்து இதில் ஆல்ரெடி சொல்லியாச்சுல, அதனால் கவர் ஆக வாய்ப்பு இல்லை. 12th இந்தியாவில் கூட்டாட்சி. ஸோ இந்த லெசன் ஓகேங்களா? ஸோ இதுவரையும் பார்த்தது என்னென்னா நம்ம வந்து மேக்ஸிமம் பார்த்தாச்சு நண்பர்களே. அடுத்து பாருங்கள், இந்தியாவின் நீதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி. அதாவது 12th பாலிட்டி புக்கில் நீதித்துறைன்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 8th பாலிட்டியில் நீதித்துறைன்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். ஸோ அதை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 10th பாலிட்டியில் வந்து செகண்ட் லெசன்லையும் தேர்ட் லெசன்லையும் வந்து உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் பற்றி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் 8th புக்கில் வந்து மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, அதில் வந்து உயர்நீதிமன்றம் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கொள்ளுங்கள். ஸோ நண்பர்களை இப்போ நான் சொன்னேன்னா அது வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோன்னா இந்த நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், மனித உரிமைகள், இது இருக்குது பார்த்தீங்களா? அப்புறம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். இந்த பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7th புக்கில் இருக்குது நண்பர்களே. 7th தேர்ட் டைமில் வந்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் இருக்கும். அந்த ஒரு பாடம் இருக்கும், பெண்கள் மேம்பாடுன்னு, அந்த பாடம் படிச்சுக்கோங்க. நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சகம், இதுவும் 7th தேர்ட் டைமில் வந்து இருக்கும், நுகர்வோர் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதையும் படிச்சுக்கோங்க. அப்புறம் மனித உரிமைகள், மனித உரிமைகள் சாசனம் எங்கே இருக்குன்னா 8th பாலிட்டிலையும் மனித உரிமைகள் ஒரு பாடம் டேரெக்டாக கவர் ஆகும். 9th பாலிட்டிலையும் மனித உரிமைகளும் பாடம் டேரெக்டாக கவர் ஆகும். ஸோ அதை வந்து நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் படிக்க வேண்டிய டாபிக். இப்போ நான் இது வரைக்கும் நான் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது, என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டேன், நீங்களும் கவனிச்சிட்டீங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் நண்பர்களே நீங்கள் ரொம்பவும் நல்லா கவனிக்கணும். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா எப்படி படிக்கணுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களா? இப்போன்னு கிடையாது, எப்போயுமே வந்து பாலிட்டியில் வந்து 15 கொஸ்டின்ஸ் தான் வந்து எப்போயுமே கேட்பாங்க. சரிங்களா நண்பர்களே? பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே 15 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இந்த தடவையும் அதே 15 கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 6th 12th வரைக்கும் பாலிட்டி லெசன்ஸில் நம்ம 6th to 10th புக்கு பாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் சாலை அமைப்புன்னு ஒரு பாடம் வரும். சரிங்களா? அந்த பாடத்தை யாரும் படிக்காதீங்க. அது வந்து கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. 6th சாலை அமைப்பு இருக்கும், 7th சாலை இருக்கும், 8th சாலை விதிகள் இருக்கும். ஸோ இந்த டாபிக்ஸ் யாரும் படிக்க வேண்டாம். அதுக்கப்புறம்
அந்த ஹெட்டிங்கை விட்டுட்டு 6th to 10th பாலிட்டியில் ஒரு லெசன் விடக்கூடாது நண்பர்களே. நான் இப்போ சொன்ன லெசன்ஸ்லாம் அதாவது இங்கே இருக்குன்னு கவர் ஆகுதுன்னு சொன்னேன்னா அதெல்லாம் கவர் ஆயிரும், மேக்ஸிமம் கவர் ஆயிரும். ஒரு சில லெசன்ஸ் வந்து கவர் ஆகாமல் இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அதையும் படிக்கணும். பாலிட்டியில் எல்லா பாடங்களுமே படிக்கணும். 6 to 10 எத்தனை பாடங்கள் பாலிட்டியில் இருக்கோ, குடிமியல் அதாவது சிவிக்ஸ் இருக்கோ அத்தனை பாடங்களையும் நீங்கள் படித்தாக வேண்டும். ஒரு பாடத்தை தவிர. என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலை அமைப்பு, அந்த பாடத்தை மட்டும் படிக்காதீங்க, மிச்சம் எல்லா பாடத்தையும் படிங்க. ஊடகம் ஜனநாயகம் கூட 7th இருக்கும், அதெல்லாம் கவர் ஆகாத மாதிரி தெரியும், அதையும் படிச்சுக்கோங்க சரிங்களா. 6th to 10th நல்லா படிச்சுக்கோங்க, ஒன்று விடாமல் படிக்கணும், லைன் பை லைன் படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம் பாலிட்டி சரிங்களா. அடுத்து +1 +2 எப்படி படிக்கணும்னு பார்க்குறோம். அடுத்து அவுட் ஆஃப் புக் பார்ப்போம். +1 +2 பொறுத்த வரைக்கும் +1 வந்து 5 லெசன்ஸ் படிக்கணும் நம்மளே. அந்த +1 13, 14, 15 அது வந்து தமிழ்நாடு ரிலேட்டடான பாலிட்டியில் கவர் ஆயிரும். யூனிட் 5லையும் யூனிட் 6லையும் கவர் ஆகும். அது வந்து யூனிட் 6ல் கவர் ஆகுமா, அப்போ அந்த பாடம் படிச்சு தான் ஆகணும். அது போக 2 லெசன் படிக்கணும். தேர்தல் மற்றும் அரசாங்கங்கள்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையங்கள் பற்றி ஒரு லெசன் இருக்கும் 11th பாலிட்டியில். செகண்டு உள்ளாட்சி அரசாங்கம். இந்த 2 பாடங்களும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா. அவ்வளோதான் 11th பாலிட்டி. +2 பாலிட்டியில் 3 லெசன் இருக்குது பார்த்தீங்களா, இந்திய அரசியலமைப்பு, ஆட்சித்துறை, சட்டமன்றம். இந்த 3 லெசனும் தெளிவாக நல்லா வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லெசன்ஸ்லாம் படிக்க தேவையில்லைன்னு கேட்டிங்கன்னா 11th பாலிட்டியில் நான் சொன்ன 5 லெசன்ஸ் படித்தா போதும். +2 பாலிட்டியில் அடுத்த லெசன் எல்லாம் புக் பேக் படிங்க, பாக்ஸ் படிங்க. ஏதோ ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப உள்ளே போய் படிக்காதீங்க. அவ்வளோ வந்து நம்ம டீப்பாக படிக்கணுன்றதுக்கு அவசியம் கிடையாது. அதே டயத்தில் குடியரசுத் தலைவர், ஆளுநர் இவங்களை பற்றி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இல்லாட்டி பார்லிமெண்ட், அமைச்சரவை. பிரதமர், முதலமைச்சரை பற்றிலாம் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்பாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா. இவ தான் புக்கில் நான் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன். இனி அவுட் ஆஃப் புக் வருவோம். அட்டவணைகள் இங்கே இருக்குது பாருங்கள். அட்டவணைகள் பகுதிகள்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும் நண்பர்களே. அட்டவணை பகுதியில் எங்கப்பா படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கும், இருந்தாலும் நம்ம அட்டவணை பகுதியில் மட்டும் அவுட் ஆஃப் படிச்சு தான் ஆகணும். அதாவது 12 அட்டவணைகள், 25 பகுதிகள். அதுக்கு தனியாக வந்து யாராவது யூடியூப்பில் வீடியோஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இல்லாட்டி நானே ஒரு வீடியோ வந்து அட்டவணை 12 அட்டவணைனா என்ன, 25 பகுதிகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் சிம்பிளாக ஒரு 4-5 பக்கத்துக்கு வந்து எழுதி வச்சுக்கிற மாதிரி வேணும். அதை மட்டும் அவுட் ஆஃப் புக்கில் கண்டிப்பாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும். அதை மட்டும் படித்தா போதுமா, வேறு ஏதாவது அவுட் ஆஃப் புக்கில் படிக்க தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை படிங்க. அதுக்கப்புறம் லோக்பால், லோகாயுக்தா, பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு சரிங்களா. அடுத்து தகவல் அறியும் உரிமை சட்டம். இது 9th புக்கில் கொஞ்சோண்டு இருக்கும், ஆனாலும் நீங்கள் வந்து அவுட் ஆஃப் புக்கில் படிக்கணும். தகவல் அறியும் உரிமை. இந்த 4 டாபிக் தான் நண்பர்களே, அவ்வளோதானே. ஆமாம், இந்த 4 டாபிக் மத்திய தேர்தல் இடஒதுக்கீடு, அப்புறம் தேர்தல் ஆணையம். தேர்தல் இருக்கா, தேர்தல் ஆணையம் பற்றி படிக்கணும், அவுட் ஆஃப் புக்கில் வந்து படிக்கணும். இதெல்லாம் வந்துட்டு லோக்பால், லோகாயுக்தா, தேர்தல் ஆணையம், அப்புறம் வந்துட்டு தகவல் அறியும் உரிமை, அப்புறம் வந்துட்டு பொது வாழ்வில் ஊழல். இந்த மணிக்கு ஒரு 5 டாபிக் இருக்குது. இன்னொரு 4 டாபிக் கவர் ஆகும். இந்த SC/ST ஆணையம் சொல்லுவாங்க, பெண்கள் ஆணையம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி 4-5 டாபிக் வந்து நம்ம அவுட் ஆஃப் புக்கில் படிக்கணும். ஒரு 10 டாபிக்ஸ் வந்து இருக்கும். அது என்னென்ன டாபிக்ஸ்ன்றது இந்த 5 டாபிக் ரொம்ப முக்கியம். இன்னொரு 5 டாபிக் வந்து நான் தனியாக வீடியோ கொடுத்து அதற்கான வீடியோ கிளாஸஸும் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் சரிங்களா. அவுட் ஆஃப் புக்குன்னு சொல்கிறேன்ல, அதுக்கு நான் வீடியோ கிளாஸ் கொடுக்குறேன். இல்லாட்டி யாராவது யூடியூப்பில் போடுறாங்க பாருங்கள், அதை மட்டும் ஒரு எழுதி வச்சுக்கோங்க. அதை தாண்டி நீங்கள் புக்கு வாங்கி படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா பாலிட்டிக்கு யாரும் Group 4 படிக்கிறவங்க புக்கு வாங்காதீங்க. அவுட் ஆஃப் புக்கு இந்த லோக்பால், லோகாயுக்தா, அந்த நிதிக்குழு, நிதி ஆணையம் இந்த மணிக்கு வரும். அதுவும் இதில் கவர் ஆகும் தான் பாலிட்டியில். தகவல் அறியும் உரிமை இதெல்லாம் வந்து எங்கள் தேர்தல் ஆணையம் இதெல்லாம் வந்து யூடியூப்பில் யாராவது வீடியோ போட்டிருப்பாங்க, கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. நானும் போட தான் போகிறேன். அதை பார்த்து ஒரு 10 பாயிண்ட், யார் முதல் தலைவர், இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்ன, பகுதி என்ன அப்படின்றத மேலோட்டமாக சரிங்களா ஒரு 10-20 பாயிண்ட் எழுதி வச்சுட்டு அதை மட்டும் படிச்சுக்கோங்க, போதுமானது. அதுக்கு மீறி நீங்கள் அவுட் ஆஃப் புக் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க, போதும். Group 4க்கு அதுவே போதும். புக்கு வாங்கி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சரிங்க நண்பர்களே. நடப்பு நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இதோட கண்டிப்பாக 2 or 3 கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேறு மாதிரி சொல்ல மாட்டேன்னா இதுக்கு கேட்கலாம் நீங்கள் சார் இந்த அடிப்படை உரிமை, அடிப்படை கடமைனா புக்கில் இருக்கிறது படித்தா போதும் கேட்டிங்கன்னா 100க்கு 99% புக்கில் இருந்து தான் கேள்விகள் கேட்பாங்க. அப்படி புக்கிலேருந்து ஒரு கேள்வி கேட்கலாட்டி அது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. Group 4க்கு இப்படி தான் கேட்பாங்க. இந்த வீடியோ முழுமையாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள். என்னை நம்பினீங்கன்னா நான் சொன்ன மட்டும் ஃபாலோ பண்ணி படிங்க சரிங்களா. இதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லலாம், லாஸ்ட்டாக சொல்கிறேன். நம்பினீங்கன்னா நான் சொன்ன மட்டும் படிங்க, கண்டிப்பாக பார்ட்டியில் நீங்கள் 15க்கு 13க்கு மேலே வந்து வாங்கலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.